மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் கடந்த ஜூன் 20 அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்து முன்னணி பாஜக உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடைபெறவிருக்கும் முருகன் மாநாடு தொடர்பான பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் இரு தரப்பினரும் காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை முன்பு நடந்த சாலை மறியல் மற்றும் மீண்டும் ஒரு மோதலில் பாஜகவின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. மதுரையில் சமீபத்தில் இந்து முன்னணி மற்றும் பாஜக சார்பில் நடைபெறும் முருகன் மாநாடு குறித்து தாடிக்கொம்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த மாநாட்டிற்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதம் விரைவில் கைகலப்பாக மாறியது. மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆபாச வார்த்தைகளால் இந்து முன்னணியினரை தாக்க முயன்றதாகவும் இதற்கு பதிலடியாக இந்து முன்னணியினர் திருப்பி தாக்கியதாகவும் இந்து முன்னணி ஆதரவாளர்கள் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளனர். மறுபுறம் மார்க்சிஸ்ட் கட்சியினர் இந்து முன்னணி மற்றும் சங் பரிவார் உறுப்பினர்கள் தங்களது பிரச்சார பயணத்தில் தாக்குதல் நடத்தி கலவரத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். முதல் மோதலில் காயமடைந்தவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனை முன்பு இரு தரப்பினரும் மீண்டும் மோதிக்கொண்டனர். இந்து முன்னணி மற்றும் பாஜக உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலில் பாஜகவின் பாலமுருகன் தலையில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மோதலை கட்டுப்படுத்த திண்டுக்கல் காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டனர். இரு தரப்பினரையும் கலைத்து சம்பவம் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த இருவரையும் இந்து முன்னணி மற்றும் பாஜகவை சேர்ந்த இருவரையும் கைது செய்தனர். மேலும் பாலமுருகனின் காயம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்து முன்னணி மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் மத அடிப்படையில் கலவரத்தை தூண்டுவதாகவும் அவர்களின் பிரச்சாரத்தை அமைதியாக எதிர்த்ததற்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் நடைபெறவிருக்கும் முருகன் மாநாடு இந்து முன்னணி மற்றும் பாஜகவின் மத அடிப்படையிலான அரசியல் முயற்சியாக மார்க்சிஸ்ட் கட்சியால் பார்க்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் இயக்குனர் அமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமீர் முருகன் பெயரை பயன்படுத்தி கலவரம் செய்ய முயல்பவர்களுக்கு எதிராகவே இந்த போராட்டம் என்று தெளிவுபடுத்தினார். இதற்கு பதிலளித்த பாஜகவின் இயக்குனர் பேரரசு வேற்று மதத்தவரான அமீருக்கு இந்து மதத்திற்குள் என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.